ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு வழியாக இந்த பரிசுத்த அல்லது புனித வாரத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஆண்டவர் நமக்காகப்பட்ட அந்த பாடுகள், வேதனையில், துன்பங்களை நீங்களும் நானும் இன்றைக்கு தியானிப்பதோடு நின்று விடாமல் நற்செய்திக்காக அதே துன்பத்தையும் பாடுகளையும் நாம் சுமக்க வேண்டும், அதை ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு மேலான ஒரு படிப்பினையை அல்லது செய்தியைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, மார்சலஸ் என்ற அந்த நகரிலே கயோட் என்ற ஒரு வயதான மனிதர் ஒருவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கை முறை எப்படி என்று சொன்னால், ஆடம்பரமான உடையோ அல்லது பகட்டான உடையோ அல்லது தடபுடலான உணவுகளோ அவர் உட்கொள்ளவே மாட்டார். மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாரும் அவருக்கு கொடுத்த பெயர் சரியான கஞ்ச பெயர் வழி. ஏன் இவ்வளவு சிக்கனமாக இருக்கிறார் என்று எல்லாருமே அவரை கேலியும் கிண்டலும் செய்தார்கள். அது மட்டுமல்ல, உச்சபட்சமாக அவர் தெருக்களிலே நடந்து போகிற பொழுது அங்கிருந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒரு சில நேரத்திலே அவர் மீது கல் எறிந்து கிண்டல் பண்ணுவதுண்டு, கேலி செய்வதுண்டு. ஆனாலும் கூட இந்த கயோட் எதையும் அதற்கு ரியாக்ஷன் எதுவும் கொடுக்காமல் பொறுமையாக தன்னுடைய பாணியிலேயே அவர் போய் கொண்டிருந்தார். அப்படி இருந்த அந்த மனிதன் ஒரு பெரிய மண்டபம் ஒன்றை கட்டி கொண்டிருந்தான். இப்போ மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, இவனே ஒரு கஞ்ச பேர் வழி, குடும்பம் குட்டி எதுவுமே இல்லை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மண்டபத்தை கட்டி கொண்டிருக்கிறான் என்று கேலி செய்தார்களே ஒழிய யாரும் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு வழியாக அந்த பெரிய மண்டபத்தை கட்டி முடித்த பிற்பாடு அதனுடைய திறப்பு விழாவும் முடிந்தது. மிக மன நிறைவோடு இந்த கயோட் வாழ்ந்து கொண்டிருந்தார். இதற்கிடையே அவர் நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கிறார். பார்ப்பதற்கென்று யாருமே இல்லாத ஒரு சூழல். பரிதாபமாக இறந்து போகிறார். கயோட் இறந்து விட்டான், ஒரு கஞ்ச பேர் வழி இறந்து விட்டான் என்ற செய்தி எல்லாருக்கும் அங்கே தெரிகிறது. எல்லாரும் அவரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தான் என்பதை நாம் தீர்மானிக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அந்த சாவில்தான். எப்பொழுது நாம் அங்கு போகிறோமோ அந்த சாவில் பங்கெடுக்கிறவங்கெல்லாம் பேசக்கூடிய வார்த்தையை வைத்து அந்த மனிதன் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்திருந்தான் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப நல்ல மனுஷன்பா, யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், எப்பொழுதும் இன்முகத்தோடு இருப்பார், எல்லாரோடும் சகஜமாக பேசுவார், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் திடீர்னு போயிட்டாரு என்று அந்த சாவிலே வரக்கூடியவர்கள் அங்கலாய்த்தால் அவர் எப்படி ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே வேளையிலே போய் சேர்ந்தான்பா, இவன் இருக்கிறவர்களையும் பெரிய டார்ச்சர், இந்த ஊரையே நாசம் பண்ணிட்டு இருந்தான், அடித்து உலையில போட்டு, இந்த ஊரை அடித்து உலையில போட்டு இவன் மட்டும் கொழுத்து பண்ணி மாறி வாழ்ந்தான் என்று ஏதாவது போகிறவர்கள் வருகிறவர்கள் அந்த சாவில்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை பற்றி அங்கே தெரிந்து கொள்வதற்கு வழியாக இருப்பார்கள். அப்போ அதே போல எல்லாரும் அந்த மனிதனை கயோட்டை பார்ப்பதற்காக போகிறார்கள். அவர் படுக்கை அருகிலே ஒரு உயில் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. அது என்ன என்று ஆச்சரியமாக எடுத்து பார்த்த பொழுது அந்த உயிலிலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: மார்சலஸ் நகர மக்களே, இதோ நான் இந்த அடிப்படை மக்கள் வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருந்தேன். நிறைய ஏழை எளிய மக்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தங்குவதற்கு என்று கூட வீடு இல்லாத குடிசை பகுதியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்காக நான் ஒரு பெரிய மண்டபம் ஒன்றை கட்டியிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் வீடு இல்லாதவர்கள் அதில் வந்து தங்கலாம். என்னுடைய அன்றாட உணவை ஆடம்பரமான ஒரு உணவாக அமைத்து கொள்ளாமல் எளிமையான ஒரு உணவை உண்டு அதிலிருந்து என்னுடைய பணத்தை நான் சேமித்து இந்த பணப்பெட்டியிலே நான் வைத்திருக்கிறேன். எனவே யார் யாருக்கெல்லாம் அது தேவையோ நீங்கள் அதை எடுத்து கொள்ளலாம் என்று அந்த உயிலிலே எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த சாவுக்கு வந்த அந்த நகர மக்கள் எல்லாரும், இந்த மனிதனையா ஒரு கஞ்ச பேர் வழி, இந்த மனிதனையா யாருக்கும் உதவாதவன் என்று நாம் சொல்லி ஏளனமாக அவமானப்படுத்தினோம் என்று வேதனைப்பட்டார்கள். பிறகு அவர்
அந்த மக்களுக்காக கட்டிய அந்த மண்டபத்திலே தங்கி அந்த மனிதனுக்கு கடைசி வரை நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மார்சலஸ் நகர மக்களுக்காக அந்த கயோட் என்கின்ற அந்த வயதான மனிதர் தன்னுடைய வாழ்வு முழுவதுமே அர்ப்பணித்ததைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்கிறது. ஆனால் இந்த உலக மக்கள் எல்லாருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், எதிர்காலத்திலே வரக்கூடிய தலைமுறைகளுக்காக ஆண்டவர் இயேசு நம் பெருமான் பெரிய ஒரு பாடுகளை, துன்பங்களை அனுபவித்து நமக்கு மீட்பையும் இரட்சணையையும் பெற்று தந்தார் என்பதைத்தான் இந்த ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. இன்றையிலிருந்து நாம் பரிசுத்த வாரத்தை நாம் தொடங்குகிறோம். கடந்த 40 நாட்களாக இவருடைய பாடுகளை, துன்பங்களை, வேதனைகளை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது அவர் அனுபவித்த துன்பம், வேதனை சொல்லில் அடங்க முடியாதது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மற்றும் இரண்டாவது வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது வாசகத்திலே அவர் தன்னை எவ்வாறெல்லாம் தாழ்த்தி கொண்டார் என்று 5 காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். கடவுள் தன்மையில் விளங்கி அவர் தன்னையே தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தார். எனவே இந்த 5 காரியங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வில் மிக அற்புதமாக அவர் தன்னை எவ்வாறெல்லாம் தாழ்த்து கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்தார் என்பதை இரண்டாவது வாசகம் தெளிவுபடுத்துகிறது. முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிற வேளையிலே அங்கே துன்புறும் ஊழியனை பற்றிய அழகான ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள், இது யாரை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே தொடர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்த இறைவாக்கினர் எரேமியா, எசேக்கியா இவர்களை பற்றிய ஒரு குறிப்பாக கூட இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் விவிலிய அறிஞருடைய கூற்றுப்படி அங்கே பட்ட வேதனை, துன்பம் யாருக்கு அதிகமாக பொருந்தும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுக்குத்தான் அதிகமாக பொருத்தமாக இருக்கிறது. எனவே இந்த துன்புறும் ஊழியன் என்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் எதற்காக இத்தகைய வேதனையும் துன்பங்களையும் அனுபவித்தார் என்று சொன்னால் இந்த மனித குல மீட்புக்காக என்பதை மிக தெளிவாக சொல்கிறார்கள். எனவே ஆண்டவருடைய இந்த பாடுகளை ஒவ்வொரு நாளும் நாம் குறித்து சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். அத்தோடு நம்முடைய இந்த தவக்காலம் முடிந்து விட்டதா என்று சொன்னால் இல்லை. இந்த குருத்து ஞாயிறு நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற செய்தி 3 காரியங்கள். அவர் மானிடருடைய மனுக்குலத்தைய மீட்புக்காக இத்தகைய வேதனைகளை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே நீங்களும் நானும் முதலாவதாக இந்த நற்செய்தி அறிவிப்புக்காக அத்தகைய பாடுகளை, துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதல் செய்தியாக நாம் உணர்ந்து வேண்டும். நாம் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபடுகிற பொழுது பலவிதமான சவால்கள், ஏச்சு பேச்சுகள் பல நேரத்திலே இன்றைக்கு இந்தியாவிலும் எங்கெங்கெல்லாம் நடந்தது, இன்றைக்கு இந்தியாவிலேயே நடைபெற இருக்கிறது, நடந்து இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிகிறோம். உயிருக்கே ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய நற்செய்திக்காக நாம் மிக துணிவோடு நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும், துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முதல் சிந்தனையை நாம் பெறுகிறோம். இரண்டாவது பாடம் இந்த குருத்து ஞாயிறு நமக்கு சொல்வது என்ன? நாம் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு ஆண்டவர் கைமாறு கொடுப்பார். அதுதான் அந்த இரண்டாவது வாசகம் தெளிவுபடுத்துகிற, தன்னையே தாழ்த்தி சிலுவை சாவை ஏற்றுக்கொண்ட அந்த இறைமகன் தன்னை வெறுமையாக்கியதனுடைய அந்த வெளிப்பாடு. தந்தை கடவுள் உளம் மகிழ்ந்து மீண்டும் அவரை உயிர்ப்பித்து தன்னுடைய வலது பாரிசத்தில் அமரச் செய்கிறார். எனவே அவருக்கு கொடுத்த மாபெரும் பரிசு உயிர்ப்பு என்கின்ற பாக்கியம். இந்த உலகத்திலே பிறந்து இறந்த எந்த ஒரு மனிதனும் அந்த உயிர்ப்பை இதுவரை யாரும் அனுபவிக்க கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தான் அந்த உயிர்ப்பை பெற்றார் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தந்தை கடவுள் கொடுத்த சன்மானம். எனவே நாம் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே ஈடுபடுகிற போது பல சவால்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதற்கேற்ற கைமாறை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவரே நமக்கு சொல்லியிருக்கிறார், யாரொருவர் என் பொருட்டு வேதனைகளை, துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அனுபவிக்கிறார்களோ அவர்களை நான் என் தந்தையின் முன்னிலையில் நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அத்தகைய மாட்சியை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். மூன்றாவது, ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மோடு இருந்து நம்மை காக்கும். அவருடைய துணை நமக்கு எப்பொழுதும் உண்டு என்பதை முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாந்தவர்களே, புனித தொன் போஸ்கோ அவருடைய வாழ்வில் அவர் எங்கு சென்றாலும் ஒரு நாய் ஒன்று அவரை பின்தொடர்ந்தே வருமாம். ஏனென்றால் அந்த இளைஞர்களுடைய வாழ்வில் பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுப்பதற்காக மிக முனைப்போடு செயல்பட்ட அவருக்கு பல எதிரிகள் இருந்தார்கள். பல நேரத்திலே அவரை கொலை செய்வதற்காகவும் அவரை தாக்குவதற்காகவும் பல முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் எப்பொழுதெல்லாம் தொன் போஸ்கோவுக்கு துன்பமும் வேதனையும் வருகிறதோ எங்கிருந்தோ ஒரு கருப்பு நாய் ஓடி வந்து அவரை காப்பாற்றுமாம். எல்லா எதிரிகளையும் அங்கிருந்து விரட்டி அடிக்குமாம். அப்போது அவர் சொல்வார், இந்த கருப்பு நாய் வேறொன்றும் அல்ல, என்னுடைய காவல் தூதன். தந்தை கடவுள் என்னை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த கருப்பு நாயின் வழியாக காவல் தூதரை எனக்கு அனுப்பி என்னுடைய துன்ப வேதனையிலே என்னை காத்து கொண்டார் என்று புனித தொன் போஸ்கோ கூறுவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நற்செய்தி அறிவிப்பு பணியை நாம் மேற்கொள்கிற பொழுது அது சவாலான பணியாக இருந்தாலும், பல சங்கடங்கள், வேதனைகள், துன்பங்களை கொடுத்தாலும் கூட ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு உண்டு என்ற அந்த உத்தரவாதம் தான் மூன்றாவது செய்தியாக நமக்கு இருக்கிறது. எனவே இந்த அற்புதமான குருத்து ஞாயிறு திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாடுகளை, வேதனைகளை தியானிப்பதோடு நின்று விடாமல் அவருக்காகவும் அவருடைய நற்செய்தி பணிக்காகவும் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நம்முடைய வாழ்வில் வேதனை துன்பம் வந்தாலும் ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு உறுதுணை உண்டு என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் நற்செய்தி அறிவித்து ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழ நாம் முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.